இதே நேரத்தில் மிக முக்கியமாக எமது விமானங்கள் அரபு நாடுகளுக்கு மத்திய நாடுகளுக்கு புறப்பட்டிருந்த நிலையில் தான் கத்தார் நிலையங்கள் மீது அதாவது அமெரிக்க பாதுகாப்பு தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது. அதுவும் சொல்லிவிட்டு தான் அடித்தது என்பது இங்கே நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயம். இவ்வாறான ஒரு நிலையில் இங்கிருந்து மத்திய கிழக்குக்கு பயணித்த 5 விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு இவ்வாறு தெரிவித்திருப்பதான செய்திகளையும் இன்றைய தினம் நாங்கள் அவதானிக்கலாம். அதற்கமைய குறித்த விமானங்கள் மஸ்கட், துபாய் மற்றும் ரியாத் உள்ளிட்ட விமான நிலையங்களில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1 மணி அளவில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் வான்பரப்புகள் மீள திறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய குறித்த நாடுகளிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தரும் விமானங்கள் சுமார் 1.5 மணித்தியாலங்கள் தாமதமானதாக கட்டுநாயக்க விமான செயற்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றுள்ள இலங்கை விமான சேவைக்குரிய விமானங்கள் அனைத்தும் நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாகவும் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. எனவே கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு செல்லவிருந்த விமான சேவைகள் நேற்று பிற்பகல் 2:30 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதோடு ஏனைய விமான சேவைகள் தாமதமின்றி முன்னெடுக்கப்பட்டதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான சூழல்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் விமான சேவைகள் அதிகார